வைத்தாஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, மொறுமொறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைத்தாஸ் கஃபே. வைத்தாஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. நீதிமன்றம் ஒன்று ஓப்பனாகவே கேட்டுருச்சு திரு செந்தில் பாலாஜிக்கு. ஒன்று அமைச்சராக தொடர்றீங்களா இல்லை ஜாமீன் வேணுமான்னு கேட்குறாங்க. திரு பொன்முடி அவர்களுடைய வழக்குமே அவர் ஆபாசமாக பேசின விஷயத்தில் சோமோட்டோவாக நாங்கள் வழக்கு எடுத்து நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம் அப்படின்னு நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் இது வேக வேகமாக அந்த ராஜினாமா நடந்திருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அடுத்து திமுக வராதுன்னு யார் சொல்கிறான்னா பொன்முடியே சொல்கிறாரு. திமுக வராதுன்னு எனக்கு தெரியும். எங்க சார் சொல்லியிருக்கேன்? அவருடைய நண்பர்கள்ட்ட பேசும்போது எனக்கு திமுக வராதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பையன் கொஞ்சம் நல்லா ஆர்வமாக இருக்கான். யார்? விஜய் பையன். அவன் எந்த கூட்டணியில் சேர்றானோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். அதுதான். அப்போது எனக்கு இனி மீதி காலம் போதும். அமைச்சராக இருந்தாச்சு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்துட்டேன். இனி பெரியாரை பற்றி ஆய்வு செய்து புத்தகம் எழுதி அதை இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறேன். நீதிமன்றத்தில் நான் இந்த வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு முழு ஆதரவாக இருப்பேன். நீதிமன்றம் எதை கேட்கிறதோ அதுக்கு நான் முழு ஆதாரங்களை கொடுப்பேன். என்னை தயவுசெய்து பிணை கொடுங்கன்னு கேட்குறேன். இதன் அடிப்படையில் தான் அவருக்கு உச்ச நீதிமன்றம் பிணை கொடுக்குது. பிணை கொடுத்த பிறகு அடுத்த நாளே மந்திரியார், உடனே அதிகாரம் வந்துடுது. அப்போ இது யாரை ஏமாற்றுவது? நீங்க அமைச்சர் சிவசங்கர் இலாக்கா போயிருக்கு நினைக்கிறீங்களா? ஆமா. அறிவிக்கப்படாத அமைச்சர் யாரு? செந்தில் பாலாஜி தான். ஏன் வேண்டாம் தங்கம் தரசு அமைச்சரை கொடுப்பீங்க? அவரு ஆளை வச்சு கவர்மெண்ட் நடத்துவாரு, அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி போடுவாரு, டெண்டர் பேசுவாரு. அவர் அமைச்சர். எனக்கு எதுக்கு டம்மி பீஸு? நீங்க துர்கா அம்மா என்ன பண்ணுது? அந்த அம்மா இது நான் கோயிலாக போய் திமுக ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அங்க பிரதட்சணமே பண்றேன். இந்த நேரத்தில் இந்த பொன்முடி இதை இவ்வளவு அசிங்கமாக பேசியது எனக்கு வெளியில் தலை காட்ட முடியும். நான் எப்படி கோயிலுக்கு போவேன்? அவங்களும் ஏன்னா கோயிலை பார்க்குற பெண்கள் எல்லாம் நாங்கள்லாம் திமுக தாமா, ஆனால் வைணவம் செய்வோன்னு பொன்முடி பேசின பேச்சு காது கேட்க முடியலாமா? நேருவுக்கு இதே போல் வழக்கு இருக்கு. நேரு பிஜேபியோடு நெருங்குவதற்கு நீங்கள் ஜக்கி மூலம், வேலுமணி மூலம் கடுமையாக முயற்சி பண்ணுறாரு. பிஜேபியை நெருங்கிறதுனா எப்படி? வழக்கிலும் தப்பிப்பதான், வேற என்ன? 26ல் எப்படி எதிர்கொள்ள போது தேர்தலை? திமுக பெரிய கூட்டணி வைத்திருப்பதாகவும் வெற்றி 200+ன்றாங்க. என்ன நடக்க போகுது? இல்லை, இந்த தேர்தலில் திமுக மீது உள்ள அதிருப்தி வாக்குகள் பிஜேபி அதிருப்தியை தாண்டி அதிமுக. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், திமுகவின் 2 முக்கியமான அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டு, அதாவது அவங்க ராஜினாமா கடிதமே கொடுத்திருக்காங்க. இப்போது 3 அமைச்சர்கள் அதில் புதிய அமைச்சராக மீண்டும் அமைச்சர் பதவியிலிருந்து பதவி இறக்கம் செய்யப்பட்ட மனோ தங்கராஜ் புதிய அமைச்சராகிறார். ஏற்கனவே இருந்த அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த 2 அமைச்சர்கள் நீக்கம் நீதிமன்றம் ஒன்று ஓப்பனாகவே கேட்டுருச்சு திரு செந்தில் பாலாஜிக்கு. ஒன்று அமைச்சராக தொடர்றீங்களா இல்லை ஜாமீன் வேணுமான்னு கேட்குறாங்க. திரு பொன்முடி அவர்களுடைய வழக்குமே அவர் ஆபாசமாக பேசின விஷயத்தில் சோமோட்டோவாக நாங்கள் வழக்கு எடுத்து நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம் அப்படின்னு நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் இது வேக வேகமாக அந்த ராஜினாமா நடந்திருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜி பொன்முடி ராஜினாமாவை உங்கள் பார்வையில். இல்லை, முதல்ல நம்ம செந்தில் பாலாஜியை எடுத்துக்குவோம். செந்தில் பாலாஜி 471 நாட்கள் சிறையில் அடைபட்டு கிடந்தார். ஆமாம். அப்போ அடைபட்டு கிடந்தவர் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீனுக்கு பிணைக்கு என்ன கேட்குறாருன்னா, நான் சாட்சிகளை கலைக்க மாட்டேன், நான் என்கிட்ட அதிகாரமே இல்லை, அமைச்சரும் இல்லை, ஆளுங்கட்சியிட்ட எனக்கும் எந்த விதமான அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கான எந்த தொடர்புமே இல்லை,
471 நாள் நான் ஜெயிலில் கிடக்கிறேன். இந்த 2வது நான் வந்து ஒரு நோயாளி, பேஷண்ட். இப்படி நான் இந்த வழக்கில் என்னால் ஒரு வழக்கறிஞரை கூட ஆலோசனை செய்ய முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டிருக்கேன். உண்மையா இதெல்லாம்? அவர் தரப்பு சொன்னது. சரி. யார் தரப்பு? செந்தில் பாலாஜி. யார்கிட்ட? நீதி அரசர்கிட்ட. அப்போ நான் என்ன போய் இந்த சாட்சியை கலைச்சிருவேன்? நான் என்ன அதிகாரத்தை பயன்படுத்திடுவேன்? என்னுடைய துறைகளெல்லாம் வேறு அமைச்சர்கள் பார்க்குறாங்க. என்னுடைய தம்பியை காணோம். என் குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க? அரசியல் விட்டு அமைதியாக வந்து வாழ், மீதி காலத்தில் அமைதியாக வாழ் என்னுடைய சமூக தலைவர்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கோர்ட்டுக்கு சொல்லாத செய்தி. அதனால் ஒரு மனிதனை 471 நாள், 365 நாள் ஒரு வருஷம், 471 நாள் என்னை விட்டா போதுங்கிற நிலைமை தான் இருந்தது. அப்போது என்ன பண்ணுறாரு செந்தில் பாலாஜி? நீதிமன்றத்தில் நான் இந்த வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு முழு ஆதரவாக இருப்பேன். நீதிமன்றம் எதை கேட்கிறதோ அதுக்கு நான் முழு ஆதாரங்களை கொடுப்பேன். என்னை தயவுசெய்து பிணை கொடுங்கன்னு கேட்குறாரு. இதன் அடிப்படையில் தான் அவருக்கு உச்ச நீதிமன்றம் பிணை கொடுக்குது. பிணை கொடுத்த பிறகு அடுத்த நாளே மந்திரி ஆயிடுறாரு. அதான் ஒரு 2-3 நாளில் மந்திரி ஆயிடுறாரு. உடனே அதிகாரம் வந்துடுது. அப்போ இது யாரை ஏமாற்றுவது? யாரை ஏமாற்றுவது? இது நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். நீதிமன்றத்தை தப்பிப்பதற்காக செய்த தந்திரம் நீதிமன்றம் நினைக்குது. நீதிமன்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அதிகாரம் இல்லை, ஆட்சி இல்லை, அமைச்சர் இல்லை, என் தம்பியை காணோம், என் குடும்பம் பூரா அரசியல வேண்டாம். இது எல்லாமே உச்ச நீதிமன்றத்தை தவறான தகவலை கொடுத்து அடுத்த நாள் அமைச்சராகிறார். அமைச்சரான பிறகு அதிகாரம் வருகிறது. அதே 471 நாளுக்கு முன்னாடி எங்கே உட்கார்ந்தாரோ அதே நாற்காலி, அதே பிஏ, அதே சீனியர் பிஏ, அதே ஜூனியர் பிஏ, அதே உதவியாளர். அப்போது உச்ச நீதிமன்றம் இதை கவனத்தில் எடுக்குது. இந்த என்ஆர் இளங்கோ என்ன பண்ணார்? அவருடைய வழக்கறிஞர் 2000 சாட்சிகளை திமுக தான் இந்த வழக்கு தொடுத்தது. அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது வழக்கு தொடுத்த திமுகவை என்ஆர் இளங்கோன்ற மூத்த வழக்கறிஞர் என்ன பண்றாரு? 2000 சாட்சிகளை உருவாக்குறாரு. எவ்வளவு? 2000. உலகத்தில் எந்த வழக்கிலையும் ராஜீவ் காந்தி அசோசியேஷன்லேயே இவ்வளவு சாட்சிகள் கிடையாது. ஒரு நாட்டினோட பெரிய தலைவர், பிரதமராக இருந்தவர். இதில் சர்வதேச சதி இருக்கு, புலிகள் இருக்கான், மொசாத் இருக்கு, கேஜிபி இருக்கு, பாகிஸ்தான் சேர்ந்த ISI இருக்கு. எல்லாம் இருக்கிற வழக்குக்கு 2000 சாட்சி இல்லை. மொத்த ஏமாற்றியதை சில பல கோடி தான். இதுக்கு எவ்வளோ சாட்சி? 2000 சாட்சிகளை என்ஆர் இளங்கோ உருவாக்குறார். உருவாக்கி இந்த சாட்சிகளை விசாரிப்பதற்கு நீண்ட நாட்கள் ஆகும். பாதி பேர் செத்து போயிடுவான், பாதி பேர் முகவரி மாற்றிக்குவான், பாதி பேர் பிறல் சாட்சி ஆயிடுவான். இத்தனை சாட்சி. என்ஆர் இளங்கோ யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி திமுகவினுடைய வழக்கறிஞர், சட்ட மூளை. இந்த சட்ட மூளை நக்கீரன், ஜெயலலிதா காலத்தில் நக்கீரனை துரத்தி பல பொய் வழக்குகளை போட்டு நக்கீரனை ஒழித்த ஒரு பெரிய காவல்துறை டிஎஸ்பிக்கு கலைஞர் கையால் விருது வாங்கி கொடுத்தவர் தான் யார்? இந்த என்ஆர் இளங்கோ. நக்கீரன் திமுகவுக்காக பல உயிர்களை தியாகம் பண்ணியிருக்கு. சொந்த மாமன் பாண்டியன் நீங்கள் தற்கொலை பண்ணி இறக்குறார். இதுதான் என்ஆர் இளங்கோ. நக்கீரன் ஒரு பக்கம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற நக்கீரனுக்கு எதிராக இருக்கிற காவல்துறை டிஎஸ்பிக்கு கலைஞர் கையால் விருது. இப்படி பல வேடங்கள். இதே நிலைமையை உச்ச நீதிமன்றத்தில் போய் நீங்கள் பல வேடங்களை போட்டீங்கன்னா இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இல்லை, இது வேடம்னு ஏன் சொல்கிறீங்க? 2000 சாட்சிகளை உருவாக்குறாங்கன்னா சாட்சியங்களை விசாரிங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். நான் அதை சொல்லவில்லை. நான் வந்து ஒரு காரணமாக சொன்னேன். நக்கீரனை எதிர்த்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பல பொய் வழக்குகளை போட்டவர் ஒரு அதிகாரி, ஒரு டிஎஸ்பி அதிகாரி. ஆட்சி மாறின பிறகு அவர் திமுகவுக்கு ஆதரவாக வந்து, முதல்ல திமுகவுக்கு எதிராக இருக்கார், திமுகவுக்கு ஆதரவாக இருந்து நக்கீரனை நீங்கள் பல சோதனைகளை, ஒரு பத்திரிக்கையாளர் நக்கீரன், வேற ஒன்றும் இல்லை, பெரிய கடத்தல்காரரோ இல்லை பெட்டமைன் கடத்தல்காரரோ இல்லை முட்டாக்கு குஜராத் துறைமுகத்தில்
ஏதோ கள்ளக்கடத்தல் மண்டல அனுப்புனைவர் அல்ல, ஒரு பத்திரிகையாளர், உலகறிஞ்ச பத்திரிகையாளர். அவர் மீது அவ்வளவு வன்மம் காட்டிய ஒரு அதிகாரியை யார் கையால் விருது? கலைஞர் கையால். இதைத்தான் நான் வேடன்னு சொல்றேன். அப்போ இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் 2000 சாட்சிகளை விசாரிப்பதற்கு இப்போ ஆட்சி 7 மாதம் இருக்கு. 7 மாதம் முடிஞ்சா அடுத்து திமுக ஆட்சி தான் வருமா வராதா அது மக்களுடைய விருப்பத்துக்கு விட்டுருவோம். ஆனால் இந்த சாட்சிகளை விசாரிப்பதற்கு எப்படியும் 1 வருஷம் எடுத்துக்கலாம். இதுதான் என்ஆர் இளங்கோ என்ற மூத்த வழக்கறிஞருடைய பிளானா திட்டம். இதனால செந்தில் பாலாஜி எந்த காலத்திலையும் அமைச்சராக முடியாது. 26 திமுக ஆட்சி அமைக்க போறது இல்லை. பொன்முடியே சொல்லிட்டார், வராதுன்னு சொல்லிட்டார். பொன்முடிய வராதுன்றார். அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் போய்க்குவான். பொன்முடி எங்க வராதுன்றார் அவர் சொல்லியிருக்காரு. பொன்முடி சப்ஜெக்ட் பேசும்போது பேசிக்குவோம், இல்லை அது சேர்ந்து பேசிடுமா, இல்லை எப்படி இல்லை தனியா பேச. அப்போ பொன்முடியை பத்தி தனியா பேச வேண்டியதே இருக்கா? ஆமா ஆமா ஆமா. அவரை பத்தி தனியான அவர் பெரியார் தொண்டை. அதனால அவர் எனக்கு மந்திரி பதவி கனிமொழி எக்ஸ் தளத்தில் போட்டு எனக்கு காலி பண்ணிடுச்சு, என்னை காலி பண்ணிட்டாங்க, என்னுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமிப்பதற்கு காரணம் கனிமொழி தான் அப்படின்னு கோபத்தில் இருந்து நான் பெரியாரை பற்றி புத்தகம் எழுத போறேங்கிறார். இப்போ ஆமா புத்தகம் எழுத போறேன். செந்தில் பாலாஜி. சரி ரைட், திருப்பி வந்து நீங்க தானே கொஞ்சம் நூல் விட்டீங்க, நான் பேசினேன், எழுத்து பிடிச்சிட்டீங்க. அப்போ செந்தில் பாலாஜி வழக்கு உச்ச நீதிமன்றம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஜாமீன் வேணுமா அமைச்சரா தொடர்றீங்களான்னு. ஏன்னா இவர் போட்ட அஃபிடவிட் என்ன அஃபிடவிட்? எனக்கு ஜாமீன் எனக்கு கொடுங்க, ஜாமீன் கொடுங்க, சாட்சியை கலைக்க மாட்டேன், அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேன், ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, அமைச்சர் இல்லை, நீங்கள் நீதிமன்றத்தில் எந்த குறுக்கீடும் செய்ய மாட்டேன்னாரு. இப்போ சாட்சி பூரா வரமாட்டேங்கிறான். ஏன்னா அமைச்சர் பவர்ஃபுல் அமைச்சர், மின்சாரம் ஷாக் அடிக்கிற அமைச்சர், டாஸ்மார்க்கு சரக்கு போட்ட போதை ஏறுற அமைச்சர். அப்போ இதை பார்த்துட்டு சாட்சி பூரா என்ன சரக்கு அடிக்காமே போதை தப்பிச்சு நாவல்லப்பான்னு வரமாட்டேங்கிறான். இதை யார் உச்ச நீதிமன்றத்துக்கு போறான்னா வித்யாகுமார் ஒருத்தர், வித்யாகுமார்னு ஒருத்தர், ஐயா சாட்சியெல்லாம் மிரட்டுறாரியா. இப்போ போன பிறகு உச்ச நீதிமன்றம் பார்க்குது, சாட்சியை மிரட்ட மாட்டேன், அதிகாரம் இல்லை, அமைச்சர் இல்லை, ஆட்சி இல்லை, இவ்வளவு அஃபிடவிட் போட்டிருக்க. இப்போ ஒருத்தர் என்ன மிரட்டுறாரு நிற்கிறானே வித்யாகுமார், என்ன நடக்குது? அப்போ இதே போல் 2000 பேர் வரப்போகிறோம். எல்லாத்தையும் அந்த கரூர் கம்பெனிஸ், யார் கரூர் கம்பெனின்னு 2000 பேர் இருக்காங்க. டாஸ்மார்க்கு கொடுத்து வச்சுருக்காரு, மாதம் 10 லட்ச ரூபா வருமானம் வருது. ஒரு ஆள் 200 பேர் கையில் வச்சுருக்கான். எங்கே உதயநிதி போனாலும் 50,000 பேர் உட்காந்துருவான். அந்த கும்பல் இந்த 2000 சாட்சிகளையும் மிரட்டுகிறது. இல்லை 50,000 பேர் எங்கே போனாலும் உட்காந்துருவாங்களா? உதயநிதி கூட்டத்துக்கு போனாவா? எந்த கூட்டம்? உதயநிதி போனாலும் சரி, ஸ்டாலின் போனாலும் சரி, 50,000 பேர் சேரு, அங்கே 50,000 பேர் இருப்பாங்க. யார் அவர்கள்? கரூர் கம்பெனிஸ். கரூர் கம்பெனி 2000 பேர் வச்சிருக்காரு சார். அவர் 2000 எப்பவும் இருப்பான், எப்பவும் இருப்பார்கள். நீங்க அமைச்சர் சிவசங்கர் இலாக்கா போயிருக்கு நினைக்கிறீங்களா? ஆமா. அறிவிக்கப்படாத அமைச்சர் யாரு? செந்தில் பாலாஜி தான். ஏன் வேண்டாம் தங்கம் தரசு அமைச்சரை கொடுப்பீங்க, அவர் ஆளை வச்சு கவர்மெண்ட் நடத்துவாரு, அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி போடுவாரு, டெண்டர் பேசுவாரு. அவர் அமைச்சர். எனக்கு எதுக்கு டம்மி பீஸு? தங்கம் தென்னரசு மேல மு.க. ஸ்டாலின் ஐயா முதலமைச்சருக்கு கடுமையான வருத்தம் இருக்கு. யார் மேல? தங்கம் தென்னரசு மேல. இதுதான் தங்கம் தென்னரசுடைய நிலைமை. தங்கம் தென்னரசு சொல்லிட்டார், இப்ப அறிவிக்கப்படாத அமைச்சர் ஈபிக்கு யாரு? செந்தில் பாலாஜி தான். டாஸ்மார்க்கு முதல்ல முத்துச்சாமி கொடுத்து 2000 கரூர் கம்பெனிஸ், கரூர் மாபியா பூரா 2000 பேரை முத்துச்சாமி 2 பேரை கூட நகர்த்த முடியல. எத்தனை பேரை? 2 பேரை கூட நகர்த்த முடியல. ஏன்? அவ்வளவு பவர் யாருக்கு? அதாவது அமைச்சர் முத்துசாமியை விட அந்த 2000 பேர் பவர். முத்துச்சாமி ஈரோட்ல தனக்கு விருப்பமான ஒரு 50 பேருக்கு கூட சொந்தமா டாஸ்மார்க் கடை கொடுக்க முடியல. நான் ஈரோடு பை எலெக்ஷன்ல இதெல்லாம் விசாரித்தேன். அப்போ அமைச்சர் இல்லையே தவிர, கான்ஸ்டியூஷனல் அமைச்சர் இல்லையே தவிர, யார் அமைச்சர்? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி தற்போது நீக்கப்பட்டாலும் விடுவிக்கப்பட்டாலும் அவர் தொடர்ச்சியாக அதிகாரத்துல தான் இருக்காரு. அதிகாரத்தில் இருப்பார். அதிகாரத்துல தான் இருப்பார். ஏன்னா அவரால் மட்டும்தான் கொங்கு பகுதியை நீங்க
வேலுமணிக்கு எதிராக இன்னொரு 2ஆம் எடப்பாடி வேலுமணி, இவர் 2ஆம் ஸ்டாலின் திமுக. எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வெற்றி ஜெயம், வெற்றியே ஜெயம் அப்படிங்கிற மாதிரி திமுகவினுடைய பலமே செந்தில் பாலாஜி ஜெயமே. இதுதான். அப்போ செந்தில் பாலாஜி இழக்க தயாராக இல்லை. செந்தில் பாலாஜி இழக்க தயாரா இல்லை. இப்போ திமுக என்ன தைரியத்தில் இருக்குன்னா, சிபு சோரன் அவரை போலீஸ் தேடிச்சுன்னா காட்டில் ஒழிஞ்சிருவார். ஏன்னா அவரு ஆதிவாசி சமூகத்தினுடைய தலைவன். தாடியும் முடியும் வச்சுட்டு காட்டுக்குள்ள போய் மருத்துவ மலையில் படுத்துருவார். அப்போ அதே போன்று அஜித் பவார் எங்க மகாராஷ்டிராவில் 2 பேர் மீதும் செந்தில் பாலாஜி மீது என்ன வழக்கு இருக்கோ, சிபு சோரனா ஹேமந்த் சோரன் சொல்றேன். சரி, ஹேமந்த் சோரன். அப்பா தான் மகன் ஹேமந்த் சோரன். ஆமா, மகன் தான் ஹேமந்த் சோரன். அப்போ 2 பேர் மேலையும் இந்த செக்ஷன் 21 அப்ளிகபிள் தான். ஜெயலலிதா மேல 96ல் இதே செக்ஷன் 21 ஏறக்குறைய ஒரு 40-50 கேஸ் இருந்தது. 40-50 கேஸ் இருந்தது. ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக முடியலையா? முதலமைச்சரே ஆக முடிஞ்சது. கலர் டிவி ஊழல், டான்சி ஊழல், இப்படி அடிக்கிட்டே போகலாம். அவ்வளவு ஊழல் வழக்கு இருந்தது. யாரு? குன்காட்ட மாட்ட வரைக்கும். அப்போ அந்த முதலமைச்சரா இல்லையா? ஆமாம். ஏன் செந்தில் பாலாஜியால் மீண்டும் அமைச்சராக்க முடியாது? கண்டிப்பாக அமைச்சர் ஆக்குவோம், மறுபடியும் வருவார் அப்படின்னு யார் சொல்றா? திமுக சொல்லுது. ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? இந்த 2000 சாட்சிகளை விசாரித்து வழக்கை முடித்து நிரபராதி நீ போனா தான் அமைச்சராக முடியும். இது யார் சொல்றா? நீதிமன்றம். அப்போ நீதிமன்றத்துக்கும் திமுக மன்றத்துக்கும் மிகப்பெரிய சட்ட போர். இந்த சட்ட போர்ல உச்ச நீதிமன்றமா இல்ல திமுக மன்றமா, இது அடுத்த தேர்தலுக்குள்ள முடியுமானா கண்டிப்பா முடியாது. 2000 சாட்சிகளை முடியாது. அடுத்து திமுக வராதுன்னு யார் சொல்றானா? பொன்முடியே சொல்றாரு. திமுக வராதுன்னு எனக்கு தெரியும். எங்க சார் சொல்லியிருக்காரு? எங்கேயோ சொல்லியிருக்காரு. அவருடைய நண்பர்கள்ட்ட பேசும்போது எனக்கு திமுக வராதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பையன் கொஞ்சம் நல்லா ஆர்வமா இருக்கான். யார்? விஜய் பையன். எந்த பையன்? விஜய் பையன். அப்போ அவன் எந்த கூட்டணியில் சேர்றானோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். அதுதான். அப்போ எனக்கு இனி மீதி காலம் போதும். அமைச்சராக இருந்தாச்சு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்துட்டேன். இனி பெரியாரை பற்றி ஆய்வு செய்து புத்தகம் எழுதி அதை இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறேன். யார் சொல்றா? பொன்முடி. இது நீங்க சொல்ற தகவல், நான் சொல்லுவதில்லை. அவருக்கு நெருக்கமான நண்பர்களிடம் அவர் சொன்ன தகவல். நானாயா பொன்முடி? நானா புக் எழுத போறேன் வைணவ சைனவத்தை பத்தி, சைவ வைணவத்தை பத்தி நாங்க புக் எழுத போறேன். அவர் நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள்ட்ட சொன்ன தகவல். விஜய் தம்பி தான் ஜெயிப்பாரு. விஜய் தம்பி தான் நல்ல பையன். கூட்டணி சேருவதை பொறுத்து அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. என்னை அந்த எக்ஸ் தளத்தில் போட்டு கனிமொழி உரிமையில் பேசியிருக்கார். கனிமொழி தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்து விட்டார். அது எக்ஸ் தளத்தில் போடலைன்னா எவனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. கனிமொழி நான் விக்கிரவாண்டி பகுதிக்குள்ள தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிற பொழுது இப்போ ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினரை வச்சு கேன்சல் பண்ண வச்சு கொடுப்பான். ஏன்? தளபதி தான் தகுதியான ஆள், தளபதியினுடைய இளவல் தான் தகுதியான ஆள் அரசியலுக்கு. கனிமொழி எங்க? டெல்லிக்கு தான். தமிழ்நாட்டு அரசியல் கனிமொழிக்கு சரி வராது. நான் தான் அனுப்பிச்சு விட்டேன். நேரம் பார்த்து காலம் பார்த்து என்னை எக்ஸ் தளத்தில் போட்டு என்னை காலி பண்ணிட்டான், காலை வாரிட்டாங்க. இதை அவர் தளபதி முதல்ல தத்துவார்த்த தளபதியா இருந்தார். எல்லாத்தையும் சொல்லுவதையெல்லாம் கேட்டார். இப்போ குடும்பத்துக்குள்ளவே ஐக்கியமாயிட்டார். இதெல்லாம் பொன்முடியினுடைய ஆதங்கம் நண்பர்கள்ட்ட சொன்னது. சரி. அப்போ செந்தில் பாலாஜி 2024 அமைச்சராக முடியுங்கிற விஷயம் சக அமைச்சர்கள்ட்டே இல்லை. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும்னு வராதுன்னு சக அமைச்சர்களே முடிவு பண்ணிட்டாங்க. 2000 சாட்சிகளை விசாரிப்பதற்கு 7 மாசம் பத்தாது. எப்போ எத்தனை மாசம் ஆகுது? 1.5 வருஷம் கூட ஆகும். ஆமா, 1.5 வருஷம் ஆகுனா திமுக செந்தில் பாலாஜி ஐயா ஸ்டாலினுடைய கவனத்தின்படி
சபரீச உதயநிதியினுடைய விஷன் 200 படி ஆட்சிக்கே வந்தாலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக முடியாது. 2000 சாட்சி யார் போட்டது? சட்ட தரணிகள், சட்ட வல்லுநர்கள். யாரை ஏமாத்துறதுக்கு? கோர்ட்டை. 2000 சாட்சி முதல்ல சார்ஜ் போட்ட அதிமுக 2000 சாட்சி போடலையே. 2000 சாட்சி போட்டது யாரு? திமுக. தானே படுத்துட்டு தானே குழியை, அதாவது நீங்க இயற்கையில சொல்லுவாங்க, கோர்ட் கண்டுபிடிச்சிருச்சா? எப்படி கண்டுபிடிக்காம இருக்கா? கோர்ட் என்ன அமைச்சர் முனிசிபாலிட்டியா நடத்திட்டு இருக்கா? உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி வருவதற்கு எத்தனை ஆண்டு காலம், எத்தனை வழக்குகளை, எத்தனை கான்ஸ்டியூஷன் வழக்குகளை, எத்தனை வழக்குகளை பார்த்த ஒருவர் முதிர்ந்த நிலையில தான் எங்க போவாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. உச்ச நீதிமன்றம் என்பது விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீதி அரசர்கள் சமூக கண்ணோட்டத்தோடு பல உச்சநீதிமன்றத்தில் தாங்க பல தீர்ப்புகள், இந்த கான்ஸ்டியூஷன் வழக்காக இருக்கட்டும், தனி மனித வழக்காக இருக்கட்டும், மனித உரிமை வழக்காக இருக்கட்டும், பல வழக்குகள். ஏன் அதாவது 356 அப்பப்போ ஆட்சியை கலைச்சிருவாங்க. இதெல்லாம் எங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு? உச்ச நீதிமன்றத்தில். ஆளுநருக்கு யார் கொட்டு வச்சது? உச்ச நீதிமன்றம். ஆக உச்ச நீதிமன்றம் என்பது இந்தியாவுடைய 140 கோடி பேரும் வணங்கக்கூடிய அது ஒரு பெரிய கோயில். அப்போ அங்க பழுத்த பழங்கள் தான். நீங்க இப்ப செந்தில் பாலாஜி வழக்குல அபய் வேகா, ஜார்ஜ் மாசி பெஞ்ச், இந்த 2 பெஞ்சும் பழுத்த பழங்கள். பழுத்த பழங்கள், சட்டத்தை கரைத்து குடித்த பழங்கள். அவர்களை யாருமே ஒரு தவறான புள்ளி விவரங்களை சொல்லிவிட முடியாது. அப்போ 2026 கூட செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகவே முடியாது. 2026 திமுக ஜெயிச்சாலும் 2000 சாட்சிகளை விறுவிறுன்னு விசாரிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு சாட்சி விசாரிச்சால 2000 சாட்சிக்கு 2000 நாளாயிரம். எவ்வளோ? 2000 நாள் எத்தனை வருஷம் ஆச்சு? 365 நாள், 1 வருஷம், 5 வருஷம் அதிலேயே முடிஞ்சிடும். அடுத்து 31 ஆட்சிக்கு வரணும். 31 ஆட்சிக்கு வந்தா செந்தில் பாலாஜி அமைச்சராக முடியுமாங்கிறது சந்தேகம். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, 7 மாத காலம் மின்சாரத்துறைக்கும் அவர் தான் அமைச்சர், டாஸ்மார்க் துறைக்கும் அவர் தான் அமைச்சர், கொங்கு பெல்ட் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற தொகுதிக்கும் அவர் தான் அமைச்சர். இது அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி, கலெக்டர், ரெவன்யூ அதிகாரிகள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சி அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ முதலமைச்சர் சொல்லிட்டார், நீ போய் கொங்கு பெல்ட்டை பாரியா, நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோன் அடி, உன் ஃபோன் எடுக்கலைன்னா ஏன் ஃபோன் வரும் எங்க அந்த அதிகாரிக்கு? செந்தில் பாலாஜி கட்டளை எடுக்கிறார், கட்டளை மையத்திலிருந்து நிறைவேற்ற மறுக்கிறார் அந்த அதிகாரினா அடுத்து யார் ஃபோன் வரும்? என் ஃபோன் வரும், என்னுடைய ஃபோன் வரும். போ. செந்தில் பாலாஜிக்கு இப்போ ஃப்ரீ ஹேண்டட். ஆக மொத்தம் கொங்கு பெல்ட்டில் 6 நாடாளுமன்ற தொகுதி, 6 நாடாளுமன்ற தொகுதியில் 36 சட்டமன்ற தொகுதி அத்தனையும் 40 சீட்டு ஜெயிக்கணும். அதுதான் அவருக்கு இப்போ கொடுக்கப்பட்ட வேலை, அசைன்மெண்ட். இப்போ அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். வேலையை ஆரம்பித்து விட்டார். பொன்முடி என்ன பண்ண போறாரு? பொன்முடி அவருக்கு கட்சி பொறுப்பும் இது இல்ல, பறிச்சிட்டாங்க, அமைச்சரும் இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி குடும்பத்து விசுவாசியாக அறியப்பட்டவர். அதுக்கு பிறகு தளபதியாக அறியப்பட்டவர். அவர் இருக்க வரைக்கும் விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை ஏரியாவுக்குள்ள கனிமொழி காலை வைக்க முடியல. திமுகவுக்குள்ள அத்தனை அமைச்சர்களும் கனிமொழியோட தொடர்புல இருக்காங்க. கனிமொழியோடு தொடர்புல இல்லாத, தொலைபேசியில் வாழ்த்து கூட சொல்லாத, பிறந்த நாள் வாழ்த்து கூட சொல்லாத ஒரே நபர் யாரு? பொன்முடி தான். அப்போ இந்த பொன்முடியை காலம் நேரம் பார்த்து காத்திருந்த கனிமொழி எக்ஸ் தளத்தில் சைவமா வைணவமா இந்த பெரியார் திடல் பேச்சை உடனடியாக தன்னுடைய தமையனிடம் கொண்டு போனது யாரு? கனிமொழி தான். பெண்கள் ஓட்டு போயிடும், பெரியார் ஓட்டு போயிடும், நமக்கு சமூக சிந்தனை உள்ளவர்கள் வாக்கு போயிடும். இப்படி இதை உடனடியாக கொண்டு போய் உடனடியாக துணை பொதுச் செயலாளர் பதவியை பறிப்பதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் கனிமொழி. கனிமொழி மீது கடுமையான கோபத்தில் இருக்கார், உரிமையில பேசுறார். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு
இந்த சமூகத்துக்கு தான் இழப்பு. ம். யார் சொல்றா? ம். பொன்முடி சொல்றாரு. நான் கற்றுக்கொண்ட பெரியாரை, என்னுடைய தத்துவ ஆசான் பெரியாரை பற்றி மீதி காலத்தில் புத்தகம் எழுத போகிறேன். ம். புத்தகம் எழுதி பெரியாரை எல்லாம் மறக்கடித்து விட்டார்கள். அதனால தான் அரசியல் தெரியாமல் என்னை போன்ற பெரியார் தொண்டர்களை பயன்படுத்தி கொள்ள இந்த திமுக அரசுக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு. ம். இந்த யாரோ நாளாந்தர நபர்களெல்லாம் கத்தியதை ஒரு செய்தியாக எடுத்து என்னை துணை பொதுச்செயலாளர் பறிச்சுட்டாங்க, அமைச்சர் பதவி பறிச்சுட்டாங்க. என்னுடைய தலைவன் தானை தலைவன் பேசாத ஆபாச பேச்சா எத்தனை பேசியிருப்பாரு, காங்கிரஸுக்கு எத்தனை பதிலடி கொடுத்துருப்பாரு. ஆனந்த நாயகி கேட்டுதான் எங்கே இருக்கு தமிழ்நாடு காமி அப்படின்னா பாவாடையை நீக்கி நாடாவை அவிழ்த்து உள்ளே வார் தெரியும் தமிழ்நாடுனாராம். அப்போ இதெல்லாம் என்ன ஃபைல் பேப்பர்? இப்படியெல்லாம் என் தலைவன் சொல்லியிருக்காரு. அண்ணா சொல்லாததா? அவள் படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் முற்றும் துறந்த முடிவுனும் இல்லை, நானாக போக மாட்டேன், வந்தா விட மாட்டேன், இது அண்ணா சொன்னது. இதையெல்லாம் விட மோசமாக சொல்லிவிட்டேன் பொன்முடி சொல்றாரு. இப்போ நீதி அரசர்கள் என்ன பண்றாங்க? கோர்ட்டை கூப்பிட்டு ஏன் எஃப்ஐஆர் போடல? எஃப்ஐஆர் போடுவதற்கு முகாந்திரமே இல்லை. திமுக காப்பாற்ற பார்க்குது, முதலமைச்சர் எப்படியாவது காப்பாற்றலான்னு பார்க்குறாரு. ஆனால் நீதி அரசர் என்ன சொல்றாரு? கஸ்தூரி தெலுங்கு பெண்கள் அந்த புறத்து சேவைக்கு வந்தவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு வழக்கை பதிவு செஞ்சு அந்த அம்மா சொந்த ஊரான ஹைதராபாத்து போய் கட்டிலுக்கடியில் ஒழிஞ்சுக்குது. தனிப்படை, சிறப்பு புலனாய்வு படை. என்னையா காஷ்மீருக்கு போக வேண்டிய படையெல்லாம் கஸ்தூரி பக்கம் அனுப்பிச்சிங்களாயா? அந்த அம்மா நான் இல்லை, நான் ஆளை விட்டுருங்க, என்னுடைய குழந்தைய பார்க்கணும், இப்படியெல்லாம் சொன்னாலும் விடவே முடியாதுன்னு சுற்றி வளைத்தார்கள். ஏட்டா காஷ்மீர் பகல்காம சுற்றி வளைக்காம விட்டுவிட்டு கஸ்தூரி வீட்டுக்கு போய் சுற்றி வளைச்சு அந்த அம்மா பிடிச்சி கொண்டு வந்து என்னை விடுங்க ஜெயிலில் போட்டீங்க. இதை விட ஆபாசமாக பேசியிருக்கார் யாரு? பொன்முடி. ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? இதை நீதிமன்றம் சூமோட்டாக தானாக முன் வந்து கேட்ட பிறகு வேறு வழியே இல்லை. அதன் பிறகு பொன்முடி அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அப்போ பொன்முடி தரப்பு என்ன சொல்லுதுன்னா, திமுக என்னை பயன்படுத்த தவறிவிட்டது. இல்லை சார், ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் பக்கம் தானே எப்போ இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நிற்கிறார். அதனாலதான் காவல்துறை கனிமொழி அவர்கள் சொன்னதுனால மட்டுமே இது நீக்கப்பட்டிருக்கிறதா? அதான் காரணம். ஏன்னா பெண்கள் மத்தியில் இது ரொம்ப ஆபாசமா போயிடுச்சு. ஆபாசமா போனதோடு மட்டுமில்லாமல் எதிர்கட்சிகளும் விமர்சனம், கூட்டணி கட்சிகளும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் பேசியிருக்காங்க. கூட்டணி கட்சிகள் பூராம கம்யூனிஸ்டுகளுக்கும் பேசியிருப்பாங்க. உடனடியாக கம்யூனிஸ்டுடைய மகளிர் அமைப்புகள் பேசியிருப்பாங்க. காங்கிரஸ் இருக்கிற மகளிர் அமைப்புகள், முதலமைச்சரோட தொடர்பு இருக்கக்கூடிய சில பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்காங்க. இதெல்லாம் பேசியதை விட நீங்க துர்கா அம்மா என்ன பண்ணுது? அந்த அம்மா இது நான் கோயிலாக போய் திமுக ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அங்க பிரதட்சணமே பண்றேன். இந்த நேரத்தில் இந்த பொன்முடி இதை இவ்வளவு அசிங்கமாக பேசியது எனக்கு வெளியில தலகாட்ட முடியல. நான் எப்படி கோயிலுக்கு போவேன்? அவங்களும் ஏன்னா கோயிலை பார்க்குற பெண்கள் எல்லாம் நாங்கள்லாம் திமுக தாமா, ஆனால் வைணவம் செய்வோன்னு பொன்முடி பேசின பேச்சு காது கேட்க முடியலாமா? இப்படியெல்லாம் நிறைய புகார். யாருக்கு? துர்கா அம்மாவுக்கு. அப்போ இதை என்னங்க இவர் என்ன வச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தான் பொன்முடியை புத்தகம் எழுத அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருச்சு. இப்போ பேப்பர்லாம் வாங்கி வச்சுட்டு போனாவெல்லாம் வாங்கி எங்கேயாவது ஓய்வு எடுக்கிறதுக்கு ஏலகிரி போயிடுவார்னு நினைக்கிறேன் பொன்முடிய. அங்கே தான் அவங்க தலைவர் உட்கார்ந்து புத்தகம் எழுதுவார். கலைஞர் அவர்கள் கதை வசனம் எழுதுவார். இப்போ அதே ஏலகிரிக்கு எஸ்டேட்லாம் இருக்கு. இப்போ பல எஸ்டேட் இருக்கு. செல்லம்மாளுக்கு பணம் கொடுக்க முடியாதவர் நீங்க எஸ்டேட்லாம் வாங்கிட்டார். அப்போ இனி பெரியாரை பற்றிய சிந்தனைகளை, பெரியார் தொண்டன் தானே. ஸோ செந்தில் பாலாஜி அண்ட் பொன்முடி 2 பேர் நீக்கத்துக்கான காரணங்களே இதுதான் அவங்களுடைய அமைச்சர் பதவிக்கான பறிப்புக்கான காரணங்கள் நீங்க சொல்றீங்க. ஆமா. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், தங்கம் தென்னரசு எனக்கு வேண்டான்னு சொன்னதோ பிளஸ் அவருக்கு ஏன் கொடுக்கலன்றதுக்கோ சில காரணங்கள் நீங்க சொன்னீங்க. சிவசங்கர் ஆப்ஷனை ஏன் சார் தேர்ந்தெடுத்தாங்க? கூடுதல் அவர் ஏற்கனவே போக்குவரத்து துறை ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஹேண்டில் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்குது, சிறப்பாகவும் பண்ணிட்டு இருக்காரு ஓரளவுக்கு.
அவர்கிட்ட கூடுதலா மின்சாரத்தையும் தூக்கின்னு போய் கொடுத்தா எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு? இல்லை, மின்சாரத்துறை செயலாளர்கள் தான் அதை நிர்வகிக்க போகிறாங்க. சரி, அதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர் செந்தில் பாலாஜி. மினிஸ்டர் இவர் இல்லையா? இல்லை, சிவசங்கர் பேருக்கு தான். ஆலோசனைகள் யார்கிட்ட கேட்டுக்குவாங்க? செந்தில் பாலாஜி தான். ஏன்னா செந்தில் பாலாஜி தான் திரைமறைவு பேரங்கள் பூராமே செய்யக்கூடிய நபர். வேற சீனியர்கிட்ட நீங்கள் ஏன் இவர் இதை கொண்டு ஐபிடி கொடுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம், ஏவா வேல்டு கொடுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன் ஜூனியர் யாரு? சிவசங்கர் ஜூனியர், சப் ஜூனியர், ஜூனியர் கூட இல்லை, என்ன ஜூனியர், சப் ஜூனியர். அப்போ இதை ஏவா வேலுகிட்டையோ இல்லை ஐ பெரியசாமிகிட்டையோ ஏன் துரைமுருகன்கிட்ட கொடுத்துருக்கலாம் ஈபியை? துரைமுருகன்கிட்ட ஈபியை கொடுங்க சார். இப்போ அதிகாரத்துக்கு வந்த உடனேயுமே 2021 சொன்னார் செந்தில் பாலாஜி, 2.5 லட்சம் டன் நிலக்கரி இந்தோனேசியாவிலிருந்து வந்து அதையே காணும்னார் சொன்னாரா? அறிக்கை வந்துதா? அப்போ ஆளுக்கு 1.25 லட்சம் டன்னை பங்கு வச்சுக்கிட்டாங்க. யாரு? தங்கமணி 1.25 லட்சம் டன்னு, செந்தில் பாலாஜி 1.25 லட்சம் டன். பழைய மின்சாரத்துறை அமைச்சர் வாங்கவே இல்லை, 2 லட்சம் டன் அடிச்சாச்சு காசு. பல ஆயிரம் கோடி அடிச்சாச்சு. அடிச்சப்போ ஏன் யாருக்கு பங்கு வரல? இதான் செந்தில் பாலாஜி கேட்டார். வாங்காத நிலக்கரியை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆமா, கணக்கில் இருக்கு, லெட்ஜர்ல இருக்கு. அப்போ இது இந்த ஆட்சிகளே இதுதாங்க, திராவிட ஆட்சிகளே இதுதான். இப்போ சார் நிலக்கரியே வாங்காம ஆளுக்கு பாதி கண்டுபிடிச்சதுனால நீங்க நான் ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்றேன். நான் நேரடியாகவே தெரிஞ்ச கதை. திருப்பூர்ல ஒரு சிட்கோ புதுசா போடுறாங்க. சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு சிட்கோ போடுறாங்க. திருப்பூர்ல எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் இருக்கிற இடம் திருப்பூர், கோவை மாவட்டம். இப்ப திருப்பூர் மாவட்டம் வச்சு முதல்ல கோவை மாவட்டம். அந்த சிட்கோ இருக்கிறது ஈரோடு மாவட்டம். அப்போ சிட்கோவுக்கு வந்து அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் அடிக்கடி வருவாங்க. அதனால தயவு செய்து நீங்க அந்த ரோடு போட்டிருங்க. வேற ஃபண்டு இருந்தாலும் சரி, அந்த ஃபண்டை ஒதுக்கி இதுக்கு நீங்க லைசன்ஸ் ரோடு போட்டிருக்குன்னு இந்த ஏற்றுமதியாளர் சங்க தலைவர்கள் பூரா நேராக ஈரோடு கலெக்டர் போய் சொல்றாங்க. ஈரோடு கலெக்டர் உடனே கூப்பிடுறாரு, தாசில்தார, டிஆர்ஓ, ஆர்டிஓ 3 பேரும் கூப்பிடுறாரு. எந்த ஃபண்டா இருந்தாலும் சரி அதை அப்படியே திருப்பி விட்டு, ஏன்னா மத்திய அமைச்சர் வருவாங்க, பெரிய 1000 கோடி ரூபாய் தொழில் பேட்டை, அது ஒரு 500 இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க, அது ஒரு 200 ஏக்கராவில். அதனால உடனடியாக அதை போட்டுருங்கன்னே உன ஆர்டிஓ, பிடிஓ, டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், டெப்டி எல்லாம் ஓகே, ரைட், நன்றியா நன்றின்னு எல்லாம் வந்தாச்சு. வந்த பிறகு ஒரு 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, ரோடே போடலை. கலெக்டர்கிட்ட ஞாபகப்படுத்துறாங்க, டிஆர்கிட்ட ஞாபகப்படுத்துறாங்க, போடலான்னு. அப்போது மீண்டும் என்ன பண்ணுறாங்க, கலெக்டர்கிட்ட போகிறாங்க இதே ஆட்கள். எத்தனை மாதம்? 4 மாதம் கழிச்சு கலெக்டர் சொல்கிறாரு, அதாவது ரோடு போட்டாச்சுங்களே, எதுக்கு நன்றியெல்லாம் சொல்ல வந்தீங்க? ரோடு போட்டா? ஆமாம், ரோடு போட்ட பணம் ஒதுக்கி பணத்தெல்லாம் எடுத்து அவன் சாப்பிட்டான், ரோடே போடலை. இந்த அரசு எப்படி இருக்குன்னு பாருங்க. உடனே கலெக்டர், நன்றியெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்லி, இல்லைங்க ரோடே போடலை. ரோடு போடலையா? பில்லு பாஸ் ஆயிடுச்சே. ஏப்பா டிஆர்ஓ, ஆர்டிஓ, கலெக்டர் எல்லாம் ஒடியா என்ன பில்லு பாஸ் ஆயிடுச்சுங்க, அது இப்போ ரோடு போடலைங்க. என்னப்பா நடந்தது? அது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் டெண்டர் எடுத்துட்டாருங்க, அவருக்கு கொடுத்தோம், அவர் ரோடோட பில்லை பாஸ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ ரோடா பழைய மாதிரியே செங்கலாக கப்பியாக செம்மண்ணு காடாக கிடக்குது. காடா பாவிகளா! மீண்டும் பணம் ஒதுக்கி கலெக்டர் நாளைக்குள்ள பணம் ஒதுக்கி 1 வாரத்தில் ரோடு வேலை ஆரம்பிக்கும், நான் வருவேன் எங்க ஸ்பாட்டுக்கு, ஈரோடு கலெக்டர். இப்படி நம்ம நாடு, அப்போ ரோடே போடாம மீட்டரை எடுத்துட்டானுங்க. இப்போ நிலக்கரியை வாங்காம ஆளுக்கு 2 லட்சம் டன் நிலக்கரி எடுத்தாச்சு. அப்போ நிலக்கரி எங்க? இவர் 1.25 லட்சம், அவர் பியூஷ் கோயலுக்கு கொண்டு போய் அவர் ஒரு 70, அதில் பாதி நிலக்கரி அங்கே கொடுத்துருப்பார். யாரு? தங்கமணி. பியூஷ் கோயலுக்கு பாதி. ஏன்னா வாங்காத நிலக்கரி எத்தனை பங்கு வைக்கிறாங்க பாருங்க. செந்தில் பாலாஜி நேரம் கொண்டு கோபாலத்தில் சேர்த்துருப்பாரு. ஆக மொத்தம் 2.5 லட்சம் டன் நிலக்கரி எங்கெங்கெல்லாம் போகுது பார்த்துங்க. இதுதான் இபி. அப்போ இந்த இபியில் சிவசங்கர் நிலக்கரி வாங்கினா என்ன, அதில் புகை வந்தா எனக்கு என்ன, என்னமோ நான் மந்திரி இருக்க வரைக்கும் மந்திரி, இன்னொரு 7 மாதம் இருக்குது, பொன்முடி வேற ஜெயிக்காதுட்டாரு. அந்த தம்பி நல்ல பையன், அவன் கூட்டணி சேருவதை பொறுத்து அவனுக்கு எதிர்காலம் இருக்கு. அவனுக்கு விஜய்க்கு ஆலோசனை மாறிட்டார். யாரு? பொன்முடி. அதனால பெரியார் புத்தகத்தில் என்ன எழுத போறான்னு தெரியல. வைணவம் எப்படி, சைவம் எப்படி, பெரியாரை இப்போ ஏற்காடு மலையில் உட்கார்ந்து பொன்முடி
பல மாதங்கள் புத்தகத்தை எழுத போறாரு. புத்தகம் வந்து முதல் பிரதி அப்படியே சிரமப்பட்டு வாங்கி படிச்சிடறோம். இதுதான் முதல் பிரதி இப்ப நிலைமை. ஆக மொத்தம் பொன்முடி, செந்தில் பாலாஜி, சிவசங்கர் நிலைமை இதுதான். சிவசங்கருக்கு இது இந்த இலாக்கா கொடுத்தது வந்து அப்போ ஒன்றும் பெருசா அவர் வந்து பண்ண போறது ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் ஒரு டம்மி பீஸு கொடுத்துருக்காங்க. நீங்க இலாக்காவை நிர்வகிப்பதற்கு யார்கிட்ட கொடுக்கணும்னா நீங்க நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய நல்ல அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கணும். அதுக்கான செயலாளர்கள் அதை நிர்வகிப்பார்கள். ஆனா இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்கிற காரணத்தினால சிவசங்கர் கொடுத்து நீ பாத்துக்க, மீதி ஆர்டர் இங்கிருந்து வரும். அமைச்சர் இல்லாத அமைச்சர். அதாவது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது பண்டுட்டி ராமச்சந்திரன் மின்சாரத்துறை அமைச்சர். அப்போ இலங்கை தமிழர் பிரச்சனை ஓஹோன்னு இருக்கு. பண்டுட்டி ராமச்சந்திரனை ஐநாவுக்கு அனுப்புறாரு. அப்போ சொன்னாங்க, ஐநாவுக்கு அனுப்பும்போது பல கோடிகளை கொடுத்து அங்கே போய் எம்ஜி ராமச்சந்திரன் போட்டு வாயா அப்படின்னு பணத்தை கொடுத்ததுக்கு பண்டுட்டி ராமச்சந்திரன் அதுவும் ராமச்சந்திரன் இதுவும் ராமச்சந்திரன் தம்பேரியை போட்டு விட்டார். போட்டு வந்த பிறகு எம்ஜிஆர் பாவம், அவர் அப்பாவி மனுஷன், அவருக்கு வந்து இந்த காசு பணத்தை இருந்தாலும் ஒரு எல்லாருமே சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிறானுங்களே, நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஏடிஎம் கார்டு வாங்குவோம் அப்படின்னா, ஏப்பா ஏடிஎம் கார்டை கொடுறான், அதில் பார்த்தா பண்டுட்டி பிஎஸ் ராமச்சந்திரன் இருக்கு. எம்ஜிஆர் ராமச்சந்திரன் என் பேர் ராமச்சந்திரன் போட்டேன், அவன் எழுதிட்டான். கடைசி வரைக்கும் அந்த துறை செயலாளர் இபி துறை செயலாளர் பேர் மறந்து போச்சு, ஏதோ ஞான தேசிகர் மாதிரி வரும், அவரு தான் அந்த துறையை நிர்வகிச்சார். எதை இபியை. பண்டுட்டி என்ன பண்ணாரு, குமுதம் கல்கண்டு ஆனந்த விடம் கொண்டு படிச்சுட்டு எழுச்சி வந்துடுவார். அவருடைய எந்த ஆலோசனையும் கேட்பதில்லை. இந்த துறை செயலாளருக்கு எம்ஜிஆர் முழு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். இதுதான் எம்ஜிஆர் காலத்து அரசியல். அதே போலதான் இப்போ சிவசங்கர் அமைச்சராக இருப்பார். அனைத்து அதிகாரங்களும் யாரிடம் இருக்கும், செயலாளர்கிட்ட இருக்கும். செந்தில் பாலாஜி அவரும் செந்தில் பாலாஜியை துறை செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி போய் சந்திச்சுக்குவார். அதே போல டாஸ்மார்க் 2000 கரூர் கம்பெனிஸ் 2000 பேர் இருக்கான். 2000 பேர் தான் இந்த டாஸ்மார்க்குடைய ஒட்டுமொத்த வியாபாரத்தை ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய வாக்கை அதிகரிப்பதற்காக அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். இந்த 2000 பேரும் செந்தில் பாலாஜியினுடைய முதுகெலும்பாக இருப்பார்கள். முத்துசாமிக்கு எந்த அதிகாரம் இருக்காது. இது அமைச்சரவை நீக்கம், மாற்றம், இலாக்காக்கள் மாற்றம், அதே போல மேலும் சில அமைச்சர்கள் மேல வழக்குகள் இருக்க போகுது. இனி நிறைய வழக்குகளை தான் சந்திக்க போறாங்க. தமிழிசை கூட கேலி பண்றாங்க, இனிமேல் திமுக அமைச்சரவை எங்கேயாவது கோர்ட்லயாவது இல்லை காவல்துறையிலையாவது இதுல ஜெயிலையாவது சிறையிலையாவது நடத்தணும் போல அமைச்சரவை கூட்டம் அப்படின்ற அளவுக்கு விமர்சனம் பண்றாங்க. இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? 26 தேர்தலில் இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லைங்க, அதாவது இப்போ நேருவுக்கு இதே போல வழக்கு இருக்கு. ஆமா, நேரு பிஜேபியோடு நெருங்குவதற்கு நீங்க ஜக்கி மூலம் வேலுமணி மூலம் கடுமையா முயற்சி பண்றாரு. பிஜேபி நெருங்கிறதுனா எப்படி? வழக்கிலும் தப்பிப்பதான், வேற என்ன. அதாவது ஏட்டையா பார்த்தா வேலை நடக்காது, இன்ஸ்பெக்டர் பார்த்தா தான் வேலை நடக்கும். ஏட்டையா மூலம் தான் இன்ஸ்பெக்டர் போனோம். நேரடியா எதிரி நேரா போய் இன்ஸ்பெக்டர் பார்க்க முடியாது. அப்போ ஏட்டையா எடுத்தா நூல் விடுறது. அப்பா என்ன வேணுமோ தர்றங்கிறாரு, அந்த வழக்குல இருந்து மட்டும் கொஞ்சம் தள்ளி விடுங்க அப்படிங்கிறது தான். அப்போ அதே போல நேருவும் வேலுமணியும் பார்ட்னர். நேருவும் வேலுமணியும் பார்ட்னர். வேலுமணியினுடைய கீழக்கரை ஜலால்பாய் தான் ஒரு நாளைக்கு 5000 டன் சென்னையுடைய குப்பையை எடுக்கிறார். ஜலால்பாயுடைய பூர்வீகம் எங்கன்னா துபாயில். 700 கோடி ரூபாய்க்கு 2020 வரை இருந்த குப்பை எழுகிற கான்ட்ராக்டை உபைஸ் ஸ்மித் யாருக்கு கொடுத்துருக்கு? ஜலால்பாய் கொடுத்துருக்கு. ஜலால்பாய் 700 கோடியை 7000 கோடி ஆக்கிட்டார். எவ்வளவு? 2020 வரை 700 கோடி தான், 10 வருஷத்துக்கான கான்ட்ராக்டை ஜலால்பாய் 7000 கோடி ஆக்கி ஸ்மார்ட் சிட்டி வேலுமணி காலத்தில், அதிமுக காலத்தில் எந்த மேயருக்கும் பிரிச்சு கொடுக்கப்படவில்லை, நகராட்சி தலைவர்களுக்கு பிரிச்சு கொடுக்கல, பேரூராட்சி தலைவர் யாருக்கும் பிரிச்சு கொடுக்கல. ஏன்? அவனுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். மொத்தம் 1.5 லட்சம் கோடியை எடப்பாடியை ஏமாத்தி 1.5 லட்சம் கோடி ஸ்மார்ட் சிட்டியில அப்படியே எங்க போயிருச்சுன்னா ஜலால்பாய்கிட்ட போயிருச்சு துபாயில. வேலுமணியுடைய கடைசி தம்பி செந்தில்குமார் ஜலால்பாயோட நீங்க 5 லட்சம் கோடியோடு துபாயில் இருக்கார். யாரு? வேலுமணியுடைய தம்பி. இந்த வேலுமணியுடைய தம்பி ஜலால்பாய் 2 பேருமே இப்போ ராமோன் ராவுடைய
பினாமியான இன்னொரு குப்பை அள்ளுகிற நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன பேருனா ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் இப்போ போன வாரம் அது க்ளோஸ் ஆகி போச்சு. க்ளோஸ் ஆகி யார்கிட்ட போயிருக்கு? மீண்டும் திமுகவுக்கு ஆதரவான ஒரு குழுவுக்கு போயிருச்சு. இந்த ஜலால்பாய் நேருவை மதிப்பதே இல்லை. ஏன்? நான் துர்காமாவை பார்த்துக்கிறேன். வேலுமணி உடைய பினாமி கீழக்கரை ஜலால்பாய் நேருவை மதிப்பதே இல்லை. அப்போ பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ நேருவை வேலுமணி ஜக்கி மூலம் நேருவை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். நேருவை ஒரு பெயில் டிஸ்மிஸ் ஆகும்ல, ரெண்டாவது டிஸ்மிஸ் ஆகும், மூணாவது பெயில் கிடைக்கும். இதே நிலைமை தான். யாரு? நேரு வேலுமணி ஜக்கி மூலம் அமித்ஷா மூலம் தட்டி விட்டார். இது ஒரு ராங் கனெக்ஷனா இருக்கு. இல்ல, உங்களுக்கு அது ராங் கனெக்ஷனா தான் இருக்கும். இல்ல, இதெல்லாம் சேராத கூட்டம். ஆனா இல்ல 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 அதாவது நீங்க குருடன் யானையை பார்த்தா எப்படி பார்ப்பான்? காலை பார்த்து அதான் யானை நினைச்சுக்குவான். ஆமா. தும்பிக்கையை பார்த்து யானை நினைச்சுக்குவான். ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கோவையை சுற்றி இருக்கிற மின்மயானங்கள் வேலுமணி காலத்தில் கொடுக்கப்பட்டது யாருக்கு? ஜக்கிக்கு. 500 ரூபாய்க்கு அஸ்தியை கொடுத்துட்டு இருந்தான். இப்போ அங்கே 10,000 ரூபா முதல் 15,000 ரூபா 25,000 ரூபா வரைக்கும் போகுது. யாருடைய ஆட்கள்? அந்த ஒரு 25க்கு மேற்பட்ட மின்மயானங்கள் பூரா யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ஜக்கி கட்டுப்பாட்டில் இருக்கு. செத்து போன வீட்டுக்கு ஜக்கியால் உடனே போயிடுவான். என்ன எப்படி போயிடுவான்னா, இறந்து போனவரை இமயமலையில் கொண்டு போய் நாங்கள் சாம்பலை தூவிடுவோம், காசியில் கரைச்சிடுவோம், கங்கையில் விட்டுருவோம். முக்கடலும் சந்திக்கிற அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்துமா கடல் அங்கேயே கூட்டி கரைச்சிடுவோம். இதுக்கு 25,000 ரூபா பீஸ். அவன் அட்டைப்பட்டிக்கு உயிரோடு தான் நம்ம அவர் பார்க்கவே முடியல, நல்ல சோறே கொடுக்க முடியல. செத்து போன வரவாது இமயமலைக்கு போட்டவர் காசிக்கு கரைக்கிட்டோம், கன்னியாகுமரியில் கரைக்கிட்டோம்னா எவ்வளோ கொடுக்குறான்? 25,000. ஆமாம். இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சி வந்து 4.25 வருஷம் ஆச்சு. 4.25 வருஷமாக நேரு தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர். ஏன் ஜக்கிட்டு வந்து எடுக்கல? ஏன் எடுக்கல? வேலுமணியும் நேருவும் ஜக்கியும் ஒரே நேர்கூட்டில் இணைவதற்கு இதுதான் ஆதாரம். இது சின்ன ஆதாரம், குட்டி ஆதாரம். பெரிய ஆதாரம் நிறைய. 26ல் எப்படி எதிர்கொள்ள போகுது தேர்தலை? திமுக பெரிய கூட்டணி வைத்திருப்பதாகவும் வெற்றி 200+ன்றாங்க. என்ன நடக்க போகுது? இல்லை, இந்த தேர்தலில் திமுக மீது உள்ள அதிருப்தி வாக்குகள் பிஜேபி அதிருப்தியை தாண்டி அதிமுக போகும். அதிமுக போகும். இதை இப்போ பொன்முடி வாயிலாக சொல்லிட்டார். பொன்முடி ஒரு பழுத்த அரசியல்வாதி. அவரே சொல்லிட்டார் திமுக தேராது. போன தடவை தேற்றி வைப்பதற்காக கடுமையாக போராடணும். 3% தான் தேர்ச்சி. இல்லை சார், அவருக்கு இப்போ அமைச்சர் பதவியெல்லாம் போயிடுச்சு, அதனால பேசியிருப்பாரு. இல்லை, அப்படி பேசினாலுமே நீங்கள் நுனி மரத்தில் இருந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுகிற நபர் அல்ல பொன்முடி என்ற தெய்வசிகாமணி என்ற கேடி வாத்தியார். கந்தசாமி அவங்க அப்பா தெய்வசிகம், அதனால கேடி இன்சில் தான், வேற என்ன கேடிலாம் சொல்லலாம். கேடி வாத்தியார். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தெரிந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள்ல அவரும் ஒரு பெரியார் தொண்டன். பெரியார் தொண்டன். அதனால மிக சாதாரணமாக அதை கடந்து போய்விட முடியாது. நான் இனி அரசியல வேண்டாப்பா, நான் போய் புத்தகம் எழுத போறேன். வைணவம் சிறந்ததா சைவம் சிறந்ததா? நான் அதுக்கு மேல போக விரும்பல. பெரியாருடைய கருப்பு கண்ணாடியில் இந்த பார்வை. திமுக அதிகாரத்துக்கு வருவது கஷ்டம் 26. இதுதான் அவர்களுடைய கணிப்பே அப்படி இருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. 2 அமைச்சர்கள் விடுவிப்பு, நீக்கம், என்ன நடந்திருக்கிறது, ராஜினாமா அப்படின்ட்டு. அதே போல மற்றவர்களுக்கு இலாக்கா ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல புதிய தகவல்களையும் சொல்லியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.